வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக தக்காளி குருமா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் இடியாப்பம் இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம தக்காளி குருமா ரெடி பண்ணிடலாம். இந்த குருமா ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை முடி தேங்காயை துருவி அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் 1 டீஸ்பூன் கசகசா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட நான் 4 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு கட்டாயம் சேர்க்கணும்லாம் கிடையாது. முந்திரி பருப்பு சேர்த்தோம்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் அரைக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குருமா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரியாணி இலையை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பட்டையை இந்த மாதிரி நான் 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு அன்னாசிப்பூ, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு ஏலக்காய். நான் கிராம்பு கடைசியில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா முதல்ல சேர்த்துட்டோம்னா எண்ணெயில் தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சோம்பு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டை முழுசாக சேர்த்துக்கலாம். பெரிய பல் பூண்டுனா இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி 4ஆக கீறி சேர்த்துக்கலாம். வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கலர் மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் 4 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த குருமாவுக்கு வெங்காயமும் தக்காளியும் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தக்காளி நல்லா அந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட நான் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடை மிளகா போட்டிங்கன்னா மிளகாயோட அளவு கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இந்த குருமா ஒரு 5 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ இதே குருமா உங்களுக்கு அதிக அளவுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூளோட அளவையும் அதிகமாக்கிக்கணும். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயோட அளவையும் அதிகமாக எடுத்துக்கணும். தண்ணியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுப்போம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் விழுது அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம சேர்த்து வச்சுருக்க தேங்காய் கொதித்து 2 கொதி வரணும். அது வரைக்கும் தான் நம்ம கொதிக்க விடணும். ஏன்னா தேங்காய் சேர்த்து அதிக நேரம் கொதிக்க விட்டோம்னா அதனோட டேஸ்ட் மாறிடும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா வச்சோம்னா இட்லி, தோசை, சப்பாத்திலாம் கூட 2 கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த தக்காளி குருமா இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.